ஒரு மனுஷனை அது மாற்றுகிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாங்க, இதயத்தை மாற்றி. யாராவது மாற்ற முடியுமா? எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ஆனால் இதயத்தை மாத்திரம், ஒரு மனுஷனுடைய இதயத்தை மாற்ற முடியாது. அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஒரு மனுஷன் மாறணும். பயங்கர கெட்டவனாக இருக்கிறான், எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், பசங்களுக்கு கூட பாருங்களேன், அடிச்சு பார்த்துட்டேன், கிஃப்ட் கொடுத்து பார்த்துட்டேன், நல்லா பேசி பார்த்துட்டேன், நண்பனாக இருந்து பார்த்துட்டேன், என்னென்னவோ பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், மாற மாட்டேன்றான், அப்படியே தான் இருக்கிறான் பாய்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அது உங்கள் கையில் இல்லை. ஒருத்தர் அன்பு செலுத்துறது, ஒரு மனுஷன் மாறுறது, ஒரு பயங்கரமான மூர்க்கம் மாறுறது, ஒரு துரோகி மாறுறது, அல்லது கேடு செய்கிறவன் மாறுறது, ஒரு மனுஷனுடைய குணம் மாறுறதுன்னு நம்ம கையில் இல்லை. நிறைய கோபம் வருதுப்பா இவருக்கு, மாறணுமா? கர்த்தரிடம் வாங்க, அவர் விடுங்க, இதனால நிறைய தீமைங்க, அப்படிங்க இப்படிங்க, குடியை விட்டுருங்க, உங்களுக்கு குடல் எல்லாம் போவாங்கன்னா குடிச்சிட்டு படுப்பாங்க, மறுபடியும் எரிச்சு போவாங்க. நல்லா தெரியும் குடிக்கிறவங்களுக்கு, குடலெல்லாம் போயிடும் தெரியும், லிவர் போயிடும் தெரியும், உயிருக்கு டேஞ்சர் தெரியும், இம்யூனியன்லாம் போயிடும் தெரியும். ஏன் முடியல? விட முடியல. சக்தி யார் கொடுக்கறது? கடவுள் கொடுக்கணும். எந்த மருந்துகளும் தர முடியாது. ஒரு மனுஷன் மாறணும்னா, ஒரு மனுஷன் மாறி நான் நல்லவனா இருக்கணும்டா, நான் தப்பு செய்யக்கூடாது, இனிமேல் நான் துன்பப்படுத்தக்கூடாது மற்றவங்களை நான் தீங்கு செய்யக்கூடாது, மற்றவங்களையும் நான் வாழ வைக்கணும், நானும் வாழணும், மற்றவங்க நன்மை செய்யணும்னா இருக்கணும், நான் கெட்டவன். அப்போ நீ எப்போ உணர்வான்னா அவர் வரணும். அவர் வந்தால் வழியே எவருங்க? ஆண்டவராகிய இயேசு. அதான் எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இதயம் உள்ளவங்களாம் இருக்கிறான், செய்து திருப்பி 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 கடினமாக வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. கல்லான இதயம், என்னதான் யார் கண்ணீர் விட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மனசு மாறாது. கல்லான இதயம் இருக்கிறாங்களா ஆண்டவர் சொல்லுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயம். நம்ம நினைக்கிறோம் சதை தான் இதயம். இல்லை இல்லை இல்லை, இதயம் சதையில் இருந்தால் கூட கடினமான இதயம், மாறாத இதயம். என்னதான் கண்ணீரை பார்த்தாலும் மாற மாட்டாங்க சில பேர், என்னதான் தீமை செய்து கொண்டே இருந்தாலும் மாற மாட்டாங்க. கல்லான இதயம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறார்கள். அப்போது இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? இந்த வார்த்தையின் மூலியமாக நம்மை விடுதலை செய்கிறார். எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அதன்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. படிக்கிறீங்க, அதன்படி செய்ய முடியல, அப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எப்படி இதை செய்கிறது, எப்படி இந்த மாதிரி நடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டீச்சிங் ரொம்ப கடினமாக இருக்குது நுபது, அப்போ ஆண்டவர் உதவி பண்ணுவார். அவருடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கும்படியாக அவர் பண்ணுவாராம். அந்த ஆசை முதல்ல நம்மளுக்கு வரணும். வேதத்தை படித்து அப்படியே தூக்கி போடுறது அல்ல. நான் இப்படி நடப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், இன்னைக்கு படித்தது வேத பகுதியில் என்னோட பேசினார், மாறுன்னு சொல்கிறாரு, இந்த வழியில் நீ ரொம்ப மாசமாக இருக்கிற மாறுன்னு சொல்கிறார், ஆனால் மாறுறது இல்லை, எடுத்து போட்டுறோம். நம்ம எப்போ டிசிஷன் எடுக்கிறோமோ, எப்போ தீர்மானம் எடுக்கிறோமோ நான் மாறணும். இந்த வயசு நான் எல்லாரையும் நம்ம குற்றம் சொல்லுகிறோம், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பாரு அவங்கன்னு. நமக்குள்ளே இருக்கிற குற்றத்தை நம்ம பார்ப்பதில்லை. அதனால் இந்த வேத புத்தகம் என்ன பண்ணுமா, கண்ணாடி மாதிரி நம்ம அதை படித்து தியானிக்கும் பொழுது நம்ம தப்பை அது காட்டி கொடுக்கும். அதனால் நம்ம கரெக்டு, எல்லாரும் தப்புன்னு சொல்லுவாங்க, இதே தான் எல்லாருக்குமே, நான் செய்யலை நீ தான் செய்த. அப்போது அந்த வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது நம்முடைய குறையை அது கண்டு கொடுக்கும். அப்போ நம்ம மாறணும்னு நம்ம நினைக்கணும். எப்போ நான் தப்பே பண்ணல நினைக்கிறோமோ, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை குத்துனா கூட எழுப்ப முடியாது. அதனால் நான் தவறு என்பதை எப்போ ஒரு மனுஷனுக்கு உணர்த்தோன்னா, நீ அடிக்கிறனால இல்லை, கேக்கு வாங்கி கொடுக்குறனால இல்லை, பைக்கு கார் வாங்கி கொடுக்குறனால இல்லை, அவனை கட்டி அணைக்கிறதுனால, அன்பு செலுத்துறதுனால இல்லை, அவனுக்கு நன்மையாய் நிரப்புவதனால அல்ல, அவனை எவ்வளோ கெஞ்சுவதனால இல்லை, கொஞ்சுவதனால இல்லை. ஒரு மனுஷனை மாற்றணும்னா ஆண்டவர் வரணும். அல்லேலூயா, ஆமென். அதனால் அவன் மாறணும்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் வாழ்க்கையில் பைபிள் வேதம் வரணும். நம்ம வாழ்க்கையில் வேதத்தை படிக்கும்பொழுது நான் மாறணும் ஆண்டவரே, பேசினே இருக்கிறீங்க, அப்படி நான் மாறணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அந்த பலனை ஆண்டவர் கொடுப்பார். அதான் நான் மறுபடியும் படிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவங்களுடைய செய்யவும் பண்ணுவேன். இது தப்பு
நான் இதை விடணும், இந்த பழக்கத்தை, இந்த ஹேபிட்டை நான் விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சா, கேளுங்க அவர்கிட்ட, அப்போ கொடுப்பார் பலனை. நீங்கள் ஆசை வராமல் மாற முடியாது. நிறைய மீடியா பார்க்குற ஆண்டவரே, அசுத்தமான படங்கள்லாம் பார்த்துக்கினே இருக்கிற கஷ்டம் போயிடுது. அப்படியே நான் பார்க்கக்கூடாது, தீர்மானம் எடுக்கணும் இதயத்தில், ஜெபம் பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்காகலாம் ஜெபம் பண்ணுறோம்? கரெக்டாக பர்டிகுலராக ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர், இவன் ஆசைப்படுறான், இதில் இவன் இதை கேட்குறான், வேலை வேணும்னு கேட்குறோம், கல்யாணம் ஆகணும்னு கேட்குறோம், குழந்தை வேணும்னு கேட்குறோம், இது வேணும் பர்டிகுலராக சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நான் மாறணும், எனக்கு இதுக்கு பேட் ஹேபிட் இருக்குது, நான் மாறணும், இந்த குணம் இது இதுக்கு பிடிக்காது, வேதம் சொல்லுகிறது இது நல்ல குணம் இல்லை, நற்கிரியே இல்லை, இதுக்கு நல்ல கனி இல்லை, கெட்ட கனி அப்படின்னு சொல்லுது, நான் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ தான் ஆண்டவர் பண்ணுவார். அதனால் உலகம் என்ன பண்ணுது? ஆண்டோடைய வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றுது. காட் பிளஸ் யூ.